ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து VST சக்தி 130 powertiller வந்து கிளட்ச் செயின் வந்து கட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அந்த செயின் வந்து எப்படி மாட்டலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க கிட்ட வாங்க. இந்த செயின் எப்படி மாட்டோம்னா இந்த 3 கப்பு வந்து கட்டிட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்க காமிங்க கிட்ட. மேலே இருக்கிற கப்பு ஃபஸ்ட்டு இந்த கப்பு கட்டிடணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அடியில் இருக்கிற கப்பு, இந்த கப்பு காமி LS8 கப்பு, இந்த கப்பு கட்டிடணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் வைப்பான் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. இந்த கப்பு வந்து கட்டிடணும். இந்த 3 கப்பு கட்டிட்டு இருக்கணும். 3 கப்புக்கு கட்டிட்டு அந்த செயின் எடுத்துகிட்டு இப்போ புது செயின் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க. ஓகேவா? இப்போ அந்த பக்கம் போயிட்டியா? வந்து செயின் தான் மாட்ட போகிறோம். இது வந்து இப்படி பிடிச்சிட்டு இது பாருங்க. இங்கே வா, கிட்ட வா. இங்கே பாருங்கள், இது போல் மாட்டிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே போகும் செயின். ஓகேவா? கீழே போக சொல்ல சைடில் வந்து திருப்பி வச்சு பிடிக்கணும். இங்கே திருப்பி வச்சு பிடிக்கணும். கீழே காமி, இங்கே வா. ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்ததுமே இங்கே பாருங்கள், இந்த செயினுடைய முனை வந்து எடுத்து வெளில வரும். இங்கே பாருங்கள், கீழே வந்துடுச்சு. ஓகே போயிடுச்சா? இங்கே பாருங்கள், இதுதான் போட்ட செயின் லாக்கு. இது வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணோம்னா மேலே வரும். அந்த பக்கமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இங்கே தான் செயின் லாக் இருக்குது. இதில் தான் போட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த லாக் போட போகிறோம். போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு வந்து சர்டிஃபில் இந்த லாக் போட போகிறோம். தெரிதா இப்போ? ஓகே, லாக் ஆயிடுச்சா? தெரிதா? ஓகே, திருப்பி வந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கப்பு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுக்கான 4 போல்ட். பேக்கிங்லாம் நல்லா இருக்கு. ஓகேவா? போது விட்டு இந்த இடம் காமிச்சு. இது வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் வளைஞ்சி இருந்துச்சுன்னா, செயின் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வளைச்சி விட்டோம்னா, ரொம்ப வளைச்சோம்னா லைட்டாக வளைக்கணும். வளைச்சிட்டு ஆன் பண்ணிக்கலாம். செயின் வந்து இது கொஞ்சம் வளைச்சி விட்டோம்னா டைட்டாகும். செயின் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் வளைச்சி விடணும். வளைச்சிட்டு இப்படி உள்ளே தள்ளிட்டு
போன வீடியோ கட் பண்ணிவிடு.